அப்படிங்க அவன் அந்த வேலை பார்த்தான் முதல் அப்ப கொண்டே விட்டுரும். அதாவது அவ வெளிநாட்டுல போயிட்டாங்களாமா, பறந்து வந்துட்டாங்களாமா, பிளைட்ல ஏறிட்டாங்களாமா, பிளைட்ல இருந்து இறங்கிட்டு அவனுக்கு ஒரு உணர்வு, நான் எங்க வீட்டுல வந்தேன், இந்த பேர் ஒரு பாம்பு தான் நடக்கும், இந்த பேர் ஒரு பீடி தான் நடக்கும். அது ஒரு அலட்சியம், அந்த அகம்பாவம் உள்ளத்துல. எப்படின்னு சொன்னா அமைதியாக பண்பாக ஒரு ஏழ்மையில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பண்பு அமைதி, அந்த அது மாறி காசு வந்தவுடன் அல்லது ஒரு பதவி வந்தவுடன் இப்படி மாறி போயிடும். ஜாக்கிரதை, இது எல்லாருக்கும் ஏற்படும், உஷாரா இருக்கணுங்கிற. எவனுக்குமே நம்மளுக்கு கூட ஏற்படலாம், ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இது ஒரு வகையான மமதை, மமதை என்ற போதைன்னு சொல்லுவாங்க, பதவி போதை, புகழ் மயக்கம் சொல்லுவாங்களே. தாங்கள் செய்யப்படாத விஷயத்திற்கெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அவன் செஞ்சிருக்கவே மாட்டான், ஆனால் அதில் அவனுக்கு ஒரு புகழ் இருக்கிறது மாதிரி. அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு இந்த நரகத்தின் இழிவுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் தற்பெருமை கொண்டதில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அப்படி முறையின்றி பெருமை, அது பெருமை கொள்வதற்கு ஒரு யோக்கியதை வேணும். அப்படின்னா என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? பெருமை கொள்வதற்கு ஒரு யோக்கியதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாகவே தற்பெருமை கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதுலயும் அல்லாஹ் தஆலா மறுமையில 3 பேரை திரும்பி கூட பார்க்க மாட்டானா. பார்க்க மாட்டானா என்ன அர்த்தம்? வெறுப்பு ஓவர். சில பேருக்கு நம்ம பேச மாட்டோம், ஆனாலும் பார்த்து பாராமல் போயிட்டே இருப்போம். அங்க வரும்பொழுது அவரா பேசட்டும் அல்லது நம்மளா பேசணும் உட்கார்ந்து இருப்போம். சில பேர் தூரத்தில் அங்க திரும்புறதான். அப்புறம் என்ன அர்த்தம்? அவ்வளவு வெறுப்பு. அந்த வெறுப்பை காட்டுவதற்காக சிலரை அல்லாஹ் மூஞ்சியை பார்க்கவே மாட்டானாமா. அதுல ஒரு என்னன்னா ஷைഖுன் ஜானி, விபச்சாரம் செய்யும் கிழவன், வயது முறிந்து கிழவனா இருக்கான். விபச்சாரம் இளைஞன் ரைட் அர்த்தம். அவனை இந்த கசை அடிக்க 100 அடி, கல்யாணம் முடி செஞ்சானா கொல்லணும். கல்யாணம் முழிக்காம செஞ்சா 100 அடி, மனுஷனுக்கு தவறு நடக்கும், அடி 100 அடி. கல்யாணம் அதுக்கு மேலே உனக்கு கொல்லு. கிழவனை செஞ்சா பேரம் பேச்சு எடுத்து பூட்டை எடுத்தாச்சு 80வது முதல் சாவ பண்ண பாரு. என்ன பண்றமா இல்லையா? இவனை அல்லாஹ் மறுபடியும் பார்க்க யோக்கியதை இல்லை. ஒரு தவறு செய்வதற்கும் யோக்கியதை வேணும், அதற்கு தண்டனை உண்டு. அது உச்சகட்ட நிலையை அடையும் பொழுது மனிதாபிமானமற்றது, மிருக குணம். சில பேர் ஒரு பெண்ணோட தவறு செஞ்சுட்டான், இது பயங்கரமான பாவம், விபச்சாரம், குற்றம். ஒரு மர்மூல கை பிடிச்சிட்டான், அடுத்தவன் கையை பிடிச்சிருந்தா தடுக்க வேண்டிய. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் தன் பக்கத்து வீட்டாளோடு, பக்கத்து வீட்டுக்காரு, அவளிடம் விபச்சாரம் செய்ய அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். ஏன்னா அடுத்தவன் வந்தாலும் இவன் தானே தடுக்கணும். இவன் நம்பித்தான் புடிச்ச வெளியே பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கம் ஆள் இருக்கு, எவன் நம்ம பிள்ளை நம்ம பொண்டாடிட்ட வரமாட்டான், அவன் நம்பித்தானே போவான். நீனே போறானா இவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அது போல ஆயுள் முஸ்தக்பிரும், தற்பெருமை கொள்ளக்கூடிய ஏழை. ஆயில் சொன்னா முசாவருங்கிறோம்ல, முசாபிர்னா பையன், அது வேற. நம்ம பக்கத்துல முசாவர்னா பிச்சைக்கார பையங்கிறோம்ல, சோத்துக்கு வழி இல்லாத. தற்பெருமை கொள்ளக்கூடிய முசாவர் பிச்சைக்கார பையன். தற்பெருமை கொள்வதற்கு யோக்கியதை இல்லைங்க. யோக்கியதை அடுத்த இருக்கு அவங்களுக்கு. பொதுவாகவே ஒரு வசதி படைத்தவன் பந்தாவாக போகும் பொழுது சாதாரணமா திட்டுவான். ஒரு வசதி படைச்சவன் பெரிய கோடீஸ்வரன் பைக்ல அப்படி போறான், 2 செயினை மாட்டிக்கிட்டான், இப்படி போறான், பின்னால் 2 ஜீப் வருது, திமிரு அப்படின்னு போயிடும். என்ன திமிரு, காசு திமிரு போயிடுவான். சோத்துக்கு வழி இல்லாதவன் அடுத்தவன் பைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்தவன் செய்ய போய் சோத்துக்கு வழியில போற பார்க்க பாரு, யோக்கியதை இல்லைங்க. ஏற்கனவே போனது தவறு என்றாலும் கூட, முதலில் போனது ஒரு அயோக்கியத்தனம் என்றாலும் கூட, 2வது போனது தகுதியற்றது. எப்படி போது வராது, சோத்துக்கு வழி இருக்கா, அது போற போக்கப்பாரு, இது அல்லாஹ் பிடிக்காது. அதாவது தற்பெருமை கொள்வதில் ஒரு யோக்கியதை இருக்கணும். இவர்கள் கொண்ட தற்பெருமை யோக்கியமற்ற தற்பெருமை. நீ எப்படா தற்பெருமை கொள்ள முடியும்? தற்பெருமை கொள்வதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப தற்பு ஏன் யோக்கியதை இல்லைன்னு, எல்லாமே இந்த வானத்தை பாரு, பூமியை பாரு, படைச்ச இது அல்லாஹ் தானே சொல்ல முடியும். என்னை மிஞ்சிய ஆளிலே ரப்புல் ஆலமீன் தானே சொல்ல முடியும். நீ எப்படி சொல்ல முடியும் சம்பந்தம் இல்லாமல்? அப்ப யோக்கியதம் இல்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவர்கள் தற்பெருமை கொள்கிறார்கள், தற்பெருமையில் யோக்கியதை இல்லாமல். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவான், பேச்சு மட்டும் எப்படி இருக்கும், இங்க வந்து இங்க இருக்கும், நம்மள்ட்ட பேசுவான், பேசிட்டு இருக்கும் சொல்லுவான், இன்னைக்கு மினிஸ்டர் வர சொன்னாரு, போக முடியாம போச்சு. மினிஸ்டர் வர சொன்னாராமா, போக முடியாம போச்சு. கலைஞர் கூட அடிக்கடி கூப்பிடுறாரு, நம்மளுக்கு போக டைம் இல்லைங்கண்ணா அப்படிமா.
ஒரு கோடீஸ்வரன் சொல்லுவான், கோடீஸ்வரன் கூப்பிட்டா வளர்க்கணும் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு டீ சொல்லுங்க நம்மள்ட்ட யாரு இழுத்த பந்தா. அதான் இதைத்தான் நல்லா கோவப்படுறான். முறையின்றி தற்பெருமை கொள்வார்கள். முறை இல்லை, அவர்கள் தற்பெருமை கொள்வதில் முறை இல்லை. இந்த பெருமை எங்க கொண்டு விமானம் தாங்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் தங்களுக்கு புகழ் கிடைத்துக் கொண்டே இருக்க தோணும். ஒரு 2 நாளைக்கு அவனுக்கு புகழ் இல்லைன்னா செத்துருவான். பார்த்திருக்கீங்களா? கல்யாண வீடா இருந்தா தாண்ட மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா தாண்ட மைத்தா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி இது மாதிரி ஆகலாம். நீ செத்து தொலைய போற சொத்து சுனாமா கிடக்குற, உனக்கு மாலையை போட்டா என்ன, கழுத வெற்றியை போட்டா என்ன, உனக்கு தெரியும். உயிரோட இருக்கும் பொழுது புகழ் பெறுமா ஒரு நியாயம் இருக்கு. செத்த பிறகு மதிக்கப்படும் நினைப்பான். அந்த புகழ் மயக்கம் அப்படி கொண்டே விட்டுரும். அவர்கள் தாங்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்ப செஞ்சு செஞ்சு புகழ் வாங்கி 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 செய்யாட்டாலும் புகழ். அதுக்கு யார் காரணம்? நீங்க தாங்க. அதை சொல்ல நம்ம தான் எல்லாம், நம்ம தானமா எல்லாம் நீங்க. அதே சொல்றேன் ஹதீஸ்ல நம்ம தான் காரணம். எனக்கு புகழ் மயக்கம் ஏற்படுவதற்கு காரணம் நான் மட்டும் எப்படி புகழ பெறுவேன்? 10 பேர் சேர்ந்து என் மண்டலத்தில் ஏற்றா உண்டு. வாங்க தலைவா, வாங்க அமீர், வாங்க செயலாளர், வாங்க பொருளாளர். கொஞ்ச நாள் சொல்லி சொல்லி புகழ ஆளுநர் வைங்க, அவனே சொல்ல ஆரம்பிச்சிருவான். சில முத்தவல்லிகள் சில பேர் வந்து அறிமுகப்படுத்துற பார்த்தா நமக்கு சிரிப்பா இருக்கும். ஒரு ஊர்ல அந்த பள்ளிவாசல்ல தொழுவதற்கு ஆள காணோம். வாரத்துக்கு ஒரு வந்து திறப்பாங்க, வெள்ளிக்கிழமை. அந்த மாதிரி பள்ளிவாசல் போனா கூட அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அந்த பள்ளிவாசல் முத்தவல்லி. அதுக்கு என்ன இருக்கும் பேரு முத்தவல்லியார் அப்படி ஒரு எண்ணம். அப்ப தான் புகழப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற மென்டாலிட்டி எதுல ஒருவனுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பதவியில தான் வரும். பெருமை பெருமை எதுல வரும்னு நினைக்கிற? பதவியில தான் வரும். இந்த பதவியை பற்றி நபிகள் பெருமானார் கடுமையாக இந்த மென்டால் முறையின்றி பெருமையெல்லாம் இதுதான் வர ஆரம்பிக்கும். முறையின்றி பெருமைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஈஸியா உங்களுக்கு விளங்கிறோம். உதாரணமாக பஸ்ல போறோம். பஸ்ல போகும் பொழுது நம்ம உட்கார்ந்துருக்க பஸ், நம்ம பஸ் வந்து என்ன செய்து பக்கத்தில் உள்ள பஸ் முந்திட்டு போகுது. நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பஸ் பக்கத்தில் உள்ள பஸ் முந்திட்டு போனா என்ன யாருடைய திறமை? இது டிரைவரோட திறமை. அவன் காலோட தூக்கம் நியாயம் இருக்கு, தப்புதான் அது. அதான் ஓட்டுறாங்க. உட்கார்ந்துருக்க நம்ம என்ன செய்யறது? பின்னால வர பஸ் வந்து ஏன்னா இவன் ஓட்டி ஜெயிக்கிற மாதிரி முறையின்றி பெருமை. அந்த பஸ் முந்தினது இவனுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இவன் கல்லா உட்கார்ந்து இருக்கான். ஆனால் அவனுக்கு நான் போற பஸ் அப்படி வந்துடும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அறியாம வரும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட மனிதன் புகழை விரும்புகிறான். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஏதாவது ஒரு வகையில அப்புறம் கீழே இறங்கிட்டு போய் அந்த பஸ்ல வந்து 2 ஆள் காட்டுறான். நான் போன பஸ் போகும்போது பிந்திருச்சுல, நான் முதல்ல சொல்றேன் எல்லாம் இப்படி நடக்கும். ஜாக்கிரதை. இதுவெல்லாம் பதவி, பெருமை, புகழ்மயக்கம் இதெல்லாம் ஏற்படும். அந்த ஆள் நான் சொன்ன நத்திரை ரசூலுல்லாஹ் பார்த்து கழுத வீசுனானே, அந்த ஆள் அந்த வார்த்தை விஷ வார்த்தையை கக்கியது காரணமே அவன் அன்றைய தினத்தில் ஒரு விஐபியாக இருந்தான். நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை சொல்ல சொல்ல அவன் கூடாரம் காலியாகி அவன் மக்கள் வந்து வந்துட்டான். அந்த கடுப்புல தான் வந்தான். கடுப்பு தாங்க முடியல. அந்த பதவியை விட்டு இறங்கின உடனே அவன் சொல்ற வார்த்தை இருக்க கொஞ்சம் நெஞ்ச வார்த்தை இறங்க அடுத்த வினாடி நம்மளுடைய கூட்டு நம்மளோட இருந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இருந்தவர்கள் தான் அட பதவி விட்டு கீழே இறங்கிட்டு இப்ப உள்ள மாநில தலைவர் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அவருக்கு போன் பண்றான் பதவியில இருந்து இறங்கினான. எனக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும். என்னடா பதவி விட்டு கீழே இறங்கினாங்க. அப்ப என்ன நினைக்கிறான்? பதவி விட்டு கீழே இறக்குவது தனக்கு பெய்த துரோகம். நான் பாதிக்கப்பட்டேன் நினைக்கிறான். அடே நீ பாதிக்கப்பட்ட உன் காசை ஒரு திருடணும், உன்னை அடிக்கணும். நீ பதவியில இருந்து கீழே அப்ப என்ன நினைக்கிறான்? பதவி தன்னை தற்காத்துக் கொள்ள பதவியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சாடுகிறார். நபிகள் பெருமானார் அந்த பதவி சாடின மாதிரி
சஹாபாக்களுக்கு ரொம்ப உஷார்படுத்தினார்கள். ஒரு சஹாபி வர்றார், அபூதர் அப்படிங்கிற சஹாபி. அவர் சொல்றாரு, குல்தி யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு பொறுப்பு தாங்கல, ஒரு அமைச்சராக இருக்குங்கிற மாதிரி. ரசூலுல்லாஹ் கையில இருந்து ஆட்சி இருக்குது. அலா தஸ்தஅமிலுனி, எனக்கு ஒரு அமல் தாங்க, எனக்கு ஒரு வேலை தாங்க, முக்கிய வேலை. ஒரு கலெக்டரா, ஒரு துணை கலெக்டரா, ஒரு ஏசியா, ஏதாவது ஒரு முக்கிய வேலை, கவர்மெண்ட் வேலை எனக்கு தாங்கல, முக்கிய பதவியை தாங்கன்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலரப பியதிஹி அலா மன்கிபை, அவர் தோள்ல ஒரு தட்டு தட்டுறாங்க. அப்படி பார்த்துட்டு, யா அபூதர் இன்னக லைஃப், அபூதரே நீ கொஞ்சம் அப்பாவி அப்படிங்கிறாங்க ரசூல் சொல்றாரு. லைஃப்ல ரொம்ப பலகீனமான ஆள், நீ கொஞ்சம் அப்பாவி பலகீனமான ஆள். பைனஹா அமானா, ஆட்சி என்பது பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். பைனஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யும் வ நதாமா, மறுமையில் துன்பமும் துயரத்தையும் தரும். இது எப்படி சொல்றாங்க இந்த பதவியை? அட இழிவு, கேவலம், துன்பம், துயரம் தான் இது. நான் இன்னைக்கு மன்னனா இருக்கேன்னா முசீபத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொல்லை, நான் அரசனாக இருப்பது, நான் அமைச்சராக இருப்பது முசீபத், யௌமல் கியாமா ஹிஸி, கேவலம். எனது போடு கேட்ட வேறு வழி இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேற வழி கிடையாது. அல்லாஹ் ஆக்கி விட்டாங்க என்ன தூதரா, மக்களை என்ன சேர்ந்துட்டீங்க, ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி நான் கற்று தரணும், வேற வழி இல்லாம சிக்கலை மாட்டிக்கிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். இந்த இளவ போட்டு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நதாமத்தன் யௌமல் கியாமா ஹிஸியும் வ நதாமா, கேவலமும் இழிவும் கவலையும் இல்லாமன் அஹலஹா பிஹக்கிஹா, அந்த பதவியில் வருவதற்கென்று ஒரு தகுதி இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஒரு திறமை இருக்கு. சும்மா எல்லாரும் வந்துட முடியாது, கவனங்கட்ட வந்துடக்கூடாது. நம்ம பார்த்திருக்கோமே, நல்ல மனுஷன் பதவியில் வந்தானா நாசமா போயிடும். பார்த்திருக்கிறோம், ஆள் நல்லவர் தான், ஒன்னா நம்பர் ஏமாளியா இருப்பான். தான் உண்டு தான் வேலை உண்டு ஒழுங்கா என்ன நடக்கணும் வச்சுட்டு தொழுவான், தாஜ் தொழுவான், எல்லாம் ஒன்றும் தெரியாது. என்ன ஆமா 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 இதெல்லாம் உருப்படாம போயிடும். நல்லவனாக இருந்தா திறமை இருக்க மாட்டேங்குது. சரி, நல்ல டேலண்ட் இருக்கு, ஒன்னா நம்பர் மோசக்கார பேராக. நல்லவனாக இருந்தால் திறமை இல்லை, திறமை உள்ளவனாக இருந்தால் கெட்டவனாக இருக்கிறான். நல்லவன்